அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி வவிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை துணை ராசின்னு தான் பார்க்க போகிறோம். அதனால நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தை பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா புதன். புதனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பூமி சொல்லலாம். புதனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பூமி சொல்லலாம். இந்த பூமி யாரை குறிக்கும் கேட்டீங்கன்னா, அகத்தியரை குறிக்கும், கர்ணனை குறிக்கும், மகாவிஷ்ணுவை குறிக்கும், அழகரை குறிக்கும். இப்ப நீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தை பிறந்துட்டாவே நீங்க யாரு மேல அதிகமா காதல் வயப்படுவீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இவங்க அதாவது நீங்க நீங்க தான் இவங்க மேல காதல் வயப்படுவீங்க. 2வது பாத்தீங்கன்னா இவங்க உங்க மேல காதல் வயப்படுவாங்க. அதாவது உங்களுடைய குணங்களை பார்த்து, உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அது அது அளவுக்கு அதிகமா காதல் வயப்படுகிற நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்க குரு தான் உங்களை பார்த்து காதல் வயப்படும். ஆனா நீங்க சுக்கிரன் மேல காதல் வயப்படுவீங்க. இப்ப ஒருத்தருக்கு நீங்க காதல்ல ஜெயிக்கணும்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த தசைகள் நடக்கணும். இந்த தசைகளாச்சும் நடக்கணும். இந்த புத்தியிலாச்சும் நடக்கணும். இல்லாட்டா அந்தரமாச்சும் நடக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பார்த்தீங்கன்னா குரு, 2 பார்த்தீங்கன்னா சந்திரன், 3 பார்த்தீங்கன்னா செவ்வாய், 4 பார்த்தீங்கன்னா குளிகை. இவங்க 4 பேருடைய தசையோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஆணா இருந்தீங்கன்னாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதலை போய் நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காதலுக்கு 100% வெற்றி கிடைக்கும். நல்லா கவனிச்சுங்க, 100% வெற்றி கிடைக்கும். ஏன்னா காதல் உணர்வை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 4 கிரகங்கள் மட்டும்தான். காதல் உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 4 கிரகங்கள். ஆனா இங்க இருக்க மேல இருக்கிற 2 கிரகங்களும் இல்லற வாழ்க்கையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். இவங்க 4 பேர் தசை நடக்கும் போதும் நீங்க உங்க காதலன்ட்டையோ அல்லது காதல்கிட்டயோ உங்களோட காதலை சொன்னா 100% வெற்றி கிடைக்கும். இப்ப உங்களுக்கு நீங்க யார் மேல காதல் வயப்படுவீங்க பாத்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன்னா ரிஷபம், 2வது பாத்தீங்கன்னா கும்பம். நிறைய பேர் கும்ப வீட்டுக்கு சனி அதிபதி நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்மளோட வீடியோக்கு நீங்க முன்னாடி நிறைய வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வரவே வராது. கும்ப வீட்டுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. நம்ம வீடியோவை உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க போய் நம்மளோட வீடியோக்கள்லாம் நீங்க போய் பாருங்க. பார்த்தா உங்களுக்கு நிறைய தெரிய வரும். அதே மாதிரி நிறைய பேர் மீன வீட்டையும் நீங்க குருவுடைய வீடு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா கிடையாது. குருக்கு ஒரு வீடு தான் சொந்தம். அந்த வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா தனுர் வீடு மட்டும்தான். தனுர் ராசி அல்லது லக்னம். இப்ப இங்க மேல நீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்துட்டாவே உங்களுக்கு சுக்கிரனை ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லிட்டேன். அப்ப சுக்கிரன் ரிஷபம் அல்லது கும்பம் ராசி அல்லது லக்னக்காரர்களோட குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு குழந்தை. குழந்தைக்கு சமமான ஒரு நபர். குழந்தை எண்ணங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அதாவது நேத்து பிறந்த குழந்தைக்கு அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு அறிவு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அறிவு இருக்கும், பொறுமை இருக்கும், அன்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள நிறைய இருக்கும். இங்க உள்ள சுக்கிரனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பொறுமை இருக்காது. தெரிஞ்சுக்க, பொறுமை இருக்காது. ஆசை அதிகமா இருக்கும். ஆசையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் மட்டும்தான். 2வது பார்த்தீங்கன்னா
ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னா இவங்க 2 பேர் தான். இங்க இருக்கிற ரிஷபமும் கும்பமும் தான். இந்த ராசியில அல்லது லக்கணத்துல பிறக்கக்கூடிய அப்படித்தான் இருப்பாங்க. இவங்க மேலதான் நீங்க காதல் வயப்படுறீங்க. இவங்கள தான் இங்க இருக்க குருவை காட்டிலும் இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இவங்கள நீங்க இவங்கள நீங்க காதலிக்க இப்ப நீங்க காதலிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல இனிமே நீங்க காதலிக்க போறீங்கனாலும், நீங்க கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்துல பொறந்துட்டாவே, உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா, இங்க இருக்கிற ரிஷபம், கும்பம் ராசி அல்லது லக்கணக்காரர்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்கள நீங்க காதலிக்கும் போது, இவங்களுடைய குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமா அறிவு இருக்காது. அதனால நீங்க நெறைய விட்டு குடுத்து போக வேண்டியதா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, பணத்த வந்து தண்ணி மாரி செலவழிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. ஆனா, செலவழிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருக்கான்னு சொல்லிட்டேனா, ஆனா ஒரு பொருள் வாங்குவாங்க. அந்த பொருளோட தன்மைகள பத்தி முழுசா அறியாம, தெரியாம வாங்கிருவாங்க. அந்த பொருள் வந்து சில காலத்திலேயே பயனற்று அதாவது செயல்பாடு இழந்துரும். செயலற்று போயிரும் அந்த பொருளு. ஏன்னா, அவங்க வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் ஆடம்பரத்த பார்த்து, அதாவது முன்னாடி உள்ள தோரணைய மட்டும் பார்த்து வாங்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு பெரிய அளவுல அறிவு இருக்காது. அத பத்தி சிந்தனையில இருக்காது. ஆனா, உங்களுக்கு இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணம் பிறந்தவருக்கு உங்களுக்கு இருக்கும். இவங்கள நீங்க கல்யாணமா அல்லது காதல் செய்யும்போதோ, எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட பணம் நெறையா இருக்கணும். பண வசதிகள் நெறையா இருக்கணும். பண வசதிகள் நெறையா இருக்கணும். அதே மாரி நீங்க ஃபோன் வச்சிருந்தாலும், சாதாரண ஃபோன் வச்சிருந்தா, அவங்களுக்கு பெரிய அளவுல லைக் பண்ண மாட்டாங்க உங்கள. உங்கள பெரிய அளவு பிடிக்காது. ஐஃபோன் வச்சிருந்தா தான் அந்த அளவுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, உங்கட்ட நீங்க ஒரு வேலையில இருந்தீங்கன்னா, சாதாரண ஒரு ரூ. 5 ரூ. 10 சம்பளத்துக்கு வேலை பார்த்தீங்கன்னா, அப்படியும் பிடிக்காது. நீங்க ஒரு வேலை பார்த்தீங்கன்னா, 25, 30 அந்த மாரி சம்பளத்துக்கு நீங்க வேலை பார்க்கக்கூடிய நபரா இருந்து, இவங்கள நீங்க காதல் செஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு காதலுக்கு வெற்றி கிடைக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்ட நபர்கள தான் நீங்க காதலிக்கிறீங்க. இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, யார கேட்டீங்கன்னா, நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க, பிருகு பிருகு ஆ பிறகு அந்த மாரி நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாரி எதுவுமே கிடையாது. சுக்கிரன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டாள மட்டும் தான் குறிக்கும். வேற எதையுமே குறிக்காது. சுக்கிரன்னா ஆண்டாள குறிக்கும். ஆண்டாள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா திரௌபதி தான். திரௌபதி தான் ஆண்டாள். திரௌபதி தான் ஆண்டாள். ஆண்டாள் மாரி இருக்கக்கூடிய பெண்கள தான் நீங்க காதல் செய்றீங்க. இப்ப நீங்க கன்னி ராசி பெண்களா இருந்தீங்கன்னா, அர்ஜுனன் மாரி இருக்கக்கூடிய ஆண்கள தான் நீங்க விரும்புறீங்க. இவங்களுடைய குணங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும். அவங்க முழுக்க முழுக்க சுயநலத்தின் உச்சகட்டமா தான் இருப்பாங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. அதே மாரி கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, சுயநலத்தின் உச்சகட்டமா இருப்பாங்க. அதே மாரி இங்க இருக்க தனுச பார்த்துட்டீங்கன்னா, இவங்க உங்கள காதலிப்பாங்க. இவங்க இங்க இருக்க தனுசு ராசிக்காரவங்க உங்கள காதலிப்பாங்க. இங்க இருக்க சுக்கிரன் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே பிடுங்கும். பொன், பொருள், பணம், கிணம் எல்லாத்தையுமே பிடுங்கும். உங்ககிட்ட இருக்க யோகத்தையும் பிடுங்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணத்த பிறந்து, நீங்க ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணம் அல்லது கும்ப ராசி அல்லது கும்ப லக்கணத்த பிறந்தீங்கன்னா, யோகம் இல்லாத நபர்கள். இவங்கள நீங்க திருமணம் செய்யும்போது, உங்க இவங்களால உங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். ஆனா, நீங்க இங்க இருக்கிற தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரர்கள திருமணம் செய்யும்போது, உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். இவங்களுடைய குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நற்குணங்கள் நெறைய இருக்கும். இவங்கட்ட நற்குணங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். குருட்ட நெறைய நற்குணங்கள் இருக்கும். சுக்கிரன்ட்ட நற்குணங்கள் கம்மியாவே இருக்கும். அதே மாரி இங்க இருக்கிற குருட்ட பார்த்தீங்கன்னா, பணம் நெறைய இருக்கும். பணம் சரி, மரியாதை சரி, செல்வம் சரி, செல்வாக்கு சரி எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்கும். ஆனா, இங்க இருக்கிற சுக்கிரன்ட்ட எதுவுமே இருக்காது. இங்க இருக்கிற சுக்கிரன்ட்ட எதுவுமே இருக்காது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க குருக்கு மக்கள்ட்ட தனியா அந்தஸ்து இருக்கும். இங்க இருக்க சுக்கிரனுக்கு அந்த மாரி அந்தஸ்து எதுவும் கிடையாது. மதிப்பு கிடையாது. இங்க இருக்க குரு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் முழுக்க முழுக்க 90% பேரு பணக்கார வீட்ல தான் பிறந்து வர்றாங்க. 90% பேரு தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்துல பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி,
90% பேர் பணக்கார வீட்டில் தான் பிறந்து வராங்க. நீங்கள் மிச்சம் இருக்கிற 10% பேர் தான் ஏழை வீட்டில் பிறந்து வர்றாங்க. ஆனால் நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க 90% பேர் ஏழை வீட்லையும் 10% பேர் பணக்கார வீட்லையும் பிறந்து வர்றீங்க. இதுக்கு மாற்றி அப்படியே அகைன்ஸ்டாக இருக்கீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்கலாம் 90% பேர் யோகத்துலேயும் பணக்கார வீட்டில் கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. சுக்கிரன் வந்து பணக்கார வீட்டில் கிடையாது, யோகத்தோட பிறந்து வராங்க. 90% யோகத்தோட 10% பேர் யோகம் இல்லாத நபர்களாகவும் பிறந்து வர்றாங்க. அதனால தான் நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணும்போது, நீங்கள் ராசிக்காரர்களோ அல்லது லக்கணக்காரர்களையோ கல்யாணம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படுது. ஆனால் நீங்கள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணக்காரர்களை நீங்கள் கல்யாணம் செய்யும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். இதே நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரர்கள் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது அவங்க தான் உங்களுக்காண்டி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போவாங்க. என்ன அவங்களுக்கு முணுக்குன்னு கோபம் வரும், இவங்களுக்கு கோபமே வராது. அவ்வளோதான் வித்தியாசம். சுக்கிரனுக்கு கோபம் வராது, குருவுக்கு கோபம் வரும். ஆனால் கோபம் வர்ற இடத்துல தான் குணங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது தனுசு ராசிக்கு கண்டிப்பாகவே பொருந்தும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே பொருந்தும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோகத்தில் பிறந்து கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்களை நீங்கள் யோகத்தில் பிறந்து நீங்கள் அபரிவிதமான வளர்ச்சிக்கு முன்னாடி வரும்போது தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரங்க உங்கள் கிட்ட வந்துடுவாங்க. நல்லா கவனிச்சுங்க, உங்கள் கிட்ட வந்துடுவாங்க. அவங்க வந்தாங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்காரங்க யார் அதிகமாக கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரிஷபம் கும்பம் ராசி அல்லது லக்கணக்காரர்களை தான் கல்யாணம் பண்ணுறாங்க அதிகமாக. அதாவது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணக்காரங்க கல்யாணம் பண்ணும்போது நிறைய நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கும். சும்மா குண்டக்க மண்டக்க பேசுவாங்க. ஏன்னா அறிவு சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்க குருட்ட பார்த்தீங்கன்னா ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அறிவு இருக்காது. அதனால தான் அறிவு சார்ந்த நபர்களை அன்பு அதிகமாக இருக்கக்கூடிய சார்ந்த நபர்களை அளவுக்கு அதிகமாக இங்கே இருக்க தனுருக்கு பிடிக்குது, குருக்கு ரொம்ப பிடிக்குது. அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்குது. குழந்தை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தையோட குணங்கள் கொண்ட நபர்களையும் அளவுக்கு அதிகமாக அறிவு இருக்கிற நபர்களையும் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்கணக்காரர்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அறிவுன்னு சொல்கிறது சுத்தமாகவே இங்கே இருக்க ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும் கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முட்டாளுக்கு பேர் போன ஒரு கிரகம்னா அது சுக்கிரன் மட்டும்தான், வேற எந்த கிரகம் கிடையாது. அதனால தான் கடவுள் உங்களை கொண்டு வந்து இவங்ககிட்ட இணைச்சு விட்றாரு. சரிங்களா, நல்லா கவனிச்சுங்க. அதனால தான் கடவுள் வந்து உங்களை கொண்டு வந்து இவங்கள்ட்ட இணைச்சு விட்றாரு மோஸ்ட்லி. ஆனால் ரிஷபம் அல்லது கும்ப ராசி லக்கணத்தில் நீங்கள் பிறந்தவங்களை நீங்கள் கல்யாணம் செய்யும்போது உங்களோட காதல் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து உங்களோட பெட்டராக இன்னொருத்தர் கிடைக்கும்போது அம்மா வீட்டில் பார்த்து வச்சுட்டாங்க, அப்பா பார்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு அப்படி செய்வாங்க கேட்டிங்கன்னா குரு அப்படி செய்யாது. தனுசு ராசி தனுசு லக்கணக்காரங்க அப்படி செய்வாங்க கேட்டிங்கன்னா அப்படி செய்யவே மாட்டாங்க. ஆனால் இந்த சுக்கிரன் இந்த எக்காரணத்தை கொண்டு இந்த சுக்கிரனோட குரு சம்மந்தப்படக்கூடாது. சுக்கிரன் சம்மந்தப்பட்டாவே அப்படி செய்யத்தான் செய்ய. நான் சொல்றது தனித்த குரு, சுக்கிரனோட தொடர்பு இல்லாத குரு. சுக்கிரனோட தொடர்பு இல்லாத குருனா இப்படி குறிக்கும். இந்த இதுவும் சுக்கிரன் குரு தான். இந்த மாதிரி நபரை நீங்க எடுத்துக்க கூடாது. இப்போ இது கேட்டீங்கன்னா ரிஷப ராசி தனுசு லக்கணம் அப்படி இதை எடுத்துக்கவே கூடாது. இது தப்பா வரும். சுக்கிரனோட குரு சம்மந்தப்பட்டிருக்கவே கூடாது. அந்த மாதிரி நபர்கள் உண்மையா காதலிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் போலியா உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா வீட்டில் ஒருத்தங்க இப்போ நல்லா பண வசதியோடு இருக்காங்க, உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தவரோட நபர்களை கல்யாணம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் கொண்ட நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க ரிஷபமும் கும்பமும். ஆனால் தனுசு ராசிக்காரங்க அப்படி கிடையாது. அவங்க பிடிச்சாங்கன்னா ஒரே பிடி தான். எவன் வந்தாலும் யார் வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க உங்களுக்காண்டி. அதனால எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ரிஷபம் அல்லது கும்பம் இவங்களை விட இவங்க உங்க பக்கத்துல கிட்ட வந்துட்டாங்கன்னா உடனே இங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க. தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்கணக்காரங்களா, நீங்க கன்னி ராசியில பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்க கன்னி லக்கணத்தை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குரு லக்கணம் தனுசு லக்கணக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கங்க. இவங்க தான் பெட்ரு உங்களுக்கு. இவங்களை விட இவங்க தான் பெட்ரு. இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணும்போது விட்டு கொடுத்து போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களோட குணங்களை பார்த்து தான் அவங்க கல்யாணமே பண்ணியிருப்பாங்க உங்களை. இப்ப யாருக்கு காதல் தோல்வி ஏற்படும் கேட்டீங்கன்னா இதெல்லாம் காதல் வரக்கூடிய தசைகள் நான் சொல்லிட்டு
இது இந்த இந்த தசைகள் ஒரு 20, அதாவது ஒரு 15 டு 30 வயசுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா காதல்ல வெற்றி கிடைக்கும். முழுசா காதல்ல வெற்றி கிடைக்கும். இவங்க தசைகள் நடந்துட்டா நல்லா நீங்க தோல்விக்கூடிய தசைகள் ஒன்று பார்த்தீங்கன்னா சூரிய தசை, சூரியன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி. இவரோட தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் துறவற வாழ்க்கையில போயிடுவீங்க. உங்களுக்குள்ள காதல் எண்ணங்கள் அதிகமாக தூண்டப்படாது. இவங்களோட நீங்க உங்களுக்கு இப்போ சூரிய தசை நடந்து, அதாவது உங்களுக்கு இங்க இருக்க குரு தசையோ அல்லது சந்திர தசையோ செவ்வாய் தசையோ குளிக தசையோ நடந்து, அல்லது புத்தியோ அந்தரமோ ஏதோ ஒன்று நடந்து நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் உங்களோட காதலை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சூரிய தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட காதலை ஏத்துக்கவே மாட்டாங்க. சூரிய தசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட காதலை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன ராசி என்ன லக்கணமா இருந்துட்டு போட்டோம். அதே மாதிரி இங்க இருக்க சனி தசை நடக்கும்போதும், சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நீங்க போய் அவங்களுக்கு நடக்கக்கூடிய இடத்துல நீங்க போய் சொன்னீங்கன்னா, உங்களோட காதலை சொன்னீங்கன்னா, அப்பவும் உங்க காதலுக்கு எந்த பதிலுமே வராது. இதாச்சும் மொத்தமா இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சூரியன் சொல்லிட்டு போயிடும். ஆனா இங்க இருக்க சனி எதுவுமே சொல்ல தெரியாது அதுக்கு. ஏன்னா சனி ஒரு முழுக்க ஒரு மங்கனி கிரகம். அதனால ராசி லக்கணத்துல இதுல தான் பிறந்திருப்பாங்க, அதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனா சனி தசை நடந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு இந்த வயசுக்குள்ள 15 டு 30 அந்த வயசுக்குள்ள அவங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கும். அவங்ககிட்ட போய் நீங்க காதலை சொல்லும்போது உங்களோட காதல்ல கண்டிப்பா தோல்வி மட்டும்தான் இருப்போம். இவங்க தசைலாம் நடக்கும்போது இவங்ககிட்ட போய் நீங்க காதலை சொல்லும்போது உங்களுக்கு நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு புதன் தசை நடக்குது. நல்லா கவனிச்சுங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து புதன் தசை நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஆணுக்கு பாத்தீங்கன்னா இங்க இருக்க செவ்வாய் தசை நடக்குது. பெண்ணுக்கு இங்க இருக்க குரு தசை நடக்குது. இங்க இருக்க ஆணுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை நடக்குது. அப்ப போய் நீங்க உங்களோட காதலை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த காதல்ல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இங்க இருக்க பெண்ணுக்கு குரு தசை நடக்குது. இங்க இருக்க ஆணுக்கு புதன் தசை நடந்தா அப்போ சொன்னாலும் உங்களுடைய காதல் வெற்றி கிடைக்கும். இப்ப இங்க இருக்க பெண்ணுக்கு நல்லா கவனிச்சுங்க, இங்க இருக்க ஆணுக்கு நல்லா கவனிச்சுங்க, இங்க இருக்க ஆணுக்கு சனி தசை நடக்குது. இங்க இருக்கிற பெண்ணுக்கு சந்திர தசை நடக்குது. இப்ப இந்த பொண்ணு போய் இந்த ஆண் நபர்கிட்ட போய் காதலை சொல்லும்போது அந்த நபர் காதலை ஏற்றுக்கொள்வார் நபராக பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏற்க மாட்டாரு, எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அந்த காலகட்டத்துல உடம்பு ரொம்ப இயக்கமா இயங்காது. அந்த காலகட்டத்துல அவருக்கே பிரச்சனையா இருக்கும். அதே மாதிரி நல்லா கவனிச்சுங்க, ஒரு ஆணுக்கு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா இது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி மாத்தி இது பொருந்தும். ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா குளிய தசை நடக்குது. இப்ப அந்த ஆணுக்கு சூரிய தசை நடக்குது. இப்ப இந்த பெண் போய் இந்த நபர்கிட்ட போய் காதலை சொன்னா அந்த நபரு இல்ல என்னால காதலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா காதல் தோல்வி ஏற்படும். ஏன்னா இங்க குளிய தசை நடக்குது அந்த பொண்ணுக்கு. ஆனா அந்த பொண்ணு விரும்பக்கூடிய பையனுக்கு பாத்தீங்கன்னா சூரிய தசை நடக்குது. கண்டிப்பா உங்களோட காதலை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா சூரியன் ஒரு துறவற கிரகம், முழுக்க சூரியன் ஒரு துறவற கிரகம், சனி ஒரு மங்கனி கிரகம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை நடக்குது. இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா சந்திர தசை நடக்குது. இப்படி சொன்னாலும் காதலை ஏத்துக்கலாம். ஆனா இந்த ரெண்டு இணைவும் இணைக்க கூடாது. காதலுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா இப்படிப்பட்ட நபர்களை இணைக்கவே கூடாது. செவ்வாய்க்கு சந்திரனுக்கு பிடிக்காது, சந்திரனுக்கு செவ்வாயை பிடிக்காது, செவ்வாய்க்கு தான் சந்திரனை பிடிக்காது. அதனால இப்படிப்பட்ட நபர்களை இணைக்கவே கூடாது. இதுல கல்யாணத்துக்கு பின்னாடி போய் பிரச்சனை ஏற்படுத்தும். சரிங்களா? சோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய், மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.